A fine morning students. Last class என்ன lesson பார்த்துட்டு இருக்கோம். பயோஜுவாலஜில chapter 3 அப்படிங்கறத பார்க்கிறோம். லெசனோட டாபிக் ஞாபகம் இருக்கா? reproductive health. lesson 3ல reproductive health அதாவது இனப்பெருக்க நலன் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்னென்ன டாபிக் இருக்குன்னு முதல்ல என்ன பண்ணிக்கலாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இன்னைக்குள்ள சாப்டர்ஸ்க்கு போலாம். First topic என்னவா இருந்துச்சு need for reproductive health problems and strategies அப்படிங்கிறது அதாவது இனப்பெருக்க நலனின் தேவை அதனுடைய பிரச்சனைகள் மற்றும் அதனுடைய உத்திகள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னியோசென்டசிஸ் அண்ட் இட்ஸ் ஸ்டாச்சுரரி பாண்ட் அதாவது பனிக்குட துளைப்பு ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பனிக்குட துளைப்பு அப்படின்னா என்ன, அதனுடைய சட்டப்பூர்வமான தடை அப்படிங்கிறது அதாவது ஸ்டாச்சுரரி பாண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ ஃபீமேல் ஃபெட்டிசைட்ஸ் அண்ட் இன்ஃபான்டிசைட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அது அப்படின்னா என்ன, பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ எவ்வளவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பெண் கருக்கொலை அப்படிங்கிறது எப்படி நடக்கும், ஸோ அதை எதனால அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது சிசு கொலை அப்படிங்கிறது என்ன. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சொசைட்டி மேலே எந்த விதமாக எப்படிப்பட்ட இம்பேக்டை உருவாக்குது, அதாவது சமுதாயத்தின் மேலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ஃபோர்த் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோசஸ் அண்ட் பர்த் கண்ட்ரோல் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு. எந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள் தொகை இப்போ பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி என்ன அப்படின்னா பர்த் கண்ட்ரோல். அது பிறப்பு விகிதத்தினுடைய ரேஷியோவை குறைக்கும் பொழுது நம்மளுடைய பாப்புலேஷன் ரேஷியோவை என்ன பண்ண முடியும், குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்க வேண்டிய டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, நம்மளோட டாபிக் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ அதனால நீ என்ன பண்ணிக்கோ, குறிச்சிக்கோ. வாட் இஸ் பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்? The voluntary use of contraceptive procedures to prevent fertilization or prevent inflammations of a fertilized egg in the uterus is termed as birth control. அதாவது கருத்தடை முறைகளை தன்னிச்சையுடன் பயன்படுத்தி கரு உறுதலையோ அல்லது கரு பையில கரு பதித்தலையோ தடுக்கக்கூடிய ஒரு பொதுவான மெத்தட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பெர்த் கண்ட்ரோல் மெத்தட், அதாவது குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க, குறிச்சிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய யூசஸ் அண்ட் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் ஷுட் பி யூசஸ். ஸோ இதனுடைய பண்புகள் என்ன, ஒரு சிறந்த கருத்தடை அமைப்பினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 4 பாயிண்டாக சொல்லலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்லி, செகண்ட் ஒன் எசென்ஷியலி அவைலபிள், தேர்ட் ஒன் வித் லீஸ்ட் சைடு எஃபர்ட்ஸ், ஃபோர்த் ஒன் ஷுட் நாட் இன்டர்பர்ஸ் வித் செக்ஷுவல் டிரைவ் அப்படிங்கிறது. அதாவது பயணியர் நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுறோம் அப்படின்னு சொன்னால் அதோட அப்படி அதை நிப்பாட்டிக்கணும். ஸோ இதுதான் அதனுடைய யூசஸ். ஸோ நெக்ஸ்ட் எளிதில் கிடைத்தல், அடுத்தது குறைந்தபட்ச பக்க விளைவு மற்றும் பாலுணர்வு உந்துதலை தடை செய்யாமை. ஸோ அந்த 4 முறைகளும் எதுக்கானது பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்டிவ் யூசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறந்த கருத்தடை அமைப்பினுடைய பண்புகள். ஸோ அந்த பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், பெர்த் கண்ட்ரோல் மெத்தடை எத்தனை வகையாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். நம்பர் 1 டெம்பரவரி மெத்தட் அப்படின்னு ஒன்று, அனதர் ஒன் பெர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சுக்கலாம். இந்த டெம்பரவரி மெத்தடையே எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட் அண்ட் ஹார்மோனல் பேரியர் அப்படின்னு சொல்லி இந்த டெம்பரவரி மெத்தடை எத்தனை டைப்பாக பிரிக்கிறோம், 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். இந்த நேச்சுரல் மெத்தடு அகைன் எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். என்னென்ன டைப்பு, பீரியாடிக் அப்ஸ்டன்சஸ், அனதர் ஒன் இஸ் கால்டு ரிதமிக் மெத்தட், நெக்ஸ்ட் கண்டினியூஸ் அப்ஸ்டன்சஸ், காய்டஸ் இன்டர்ப்ரூட்டஸ், அடுத்தது லாக்டோனல் அம்னோரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்னோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். எதை, நேச்சுரல் மெத்தோடைய 4 டைப்ஸாக பிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பேரியர் மெத்தட், தடுப்பு முறைகள்னா என்ன, இந்த தடுப்பு முறைகளே எத்தனை முறைகளாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக இருக்கு. என்னென்ன தடுப்பு முறைகள், கெமிக்கல் பேரியர், மெக்கானிக்கல் பேரியர். ஸோ அந்த மெக்கானிக்கல் பேரியரே எத்தனை முறைகளை நம்ம வேதியியல் முறையில் நம்ம பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க, 3 டைப்ஸாக இருக்கு. அது டயக்ராமஸ், செர்னல் கேப்ஸ் அண்டு வால்டஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப்ஸ். அடுத்தது ஹார்மோனல் பேரியர். இந்த ஹார்மோனல் பேரியர் இன்னொரு என்னன்னு சொன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இன்ட்ராட்ரைன்ஸ் டிவைசஸ், இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ், IUDS அப்படின்னு சொன்னோம். இது IUDS எத்தனை முறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்? காப்பர் ரிலீசிங் IUDS, அடுத்தது ஹார்மோன் ரிலீசிங் IUDS அப்படிங்கிறது. லாஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெத்தட். இது எல்லாமே எதை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்பரவரி மெத்தடு சேர்ந்தது. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக ஃபைனலாக இன்னொரு வகையான மெத்தட் கேட்டீங்கன்னா பெர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். பெர்மனன்ட் மெத்தட்னா என்ன? பெர்மனன்ட் பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஸோ இது எதன் மூலமாக மட்டுமே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன்ஸ் மெத்தடில் மட்டும்தான் இந்த பெர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்க வேண்டிய கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ். எந்தெந்த முறைகளை நம்ம பிறப்பு முறைகளை கருத்தடை முறைகளை எந்தெந்த டைப்ஸில் மெத்தட்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை டைப்பாக பிரிச்சிட்டோம்? பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸை 2 டைப்ஸாக பிரிச்சிட்டோம். நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்பரவரி மெத்தட், அனதர் ஒன் பெர்மனன்ட் மெத்தட். தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தற்காலிக முறை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தடை முறையும் நிரந்தர கருத்தடை முறைன்னு சொல்லி 2 முறைகளில் இருக்குது அப்படிங்களாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தற்காலிக முறையை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா 4 டைப்ஸ்னு பார்த்தோம். அதுதான் நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல், ஹார்மோனல் பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நேச்சுரல் மெத்தட்னா என்ன? நேச்சுரல் மெத்தட் இஸ் யூஸ்டு ப்ரிவென்ட் மீட்டிங் ஆஃப் ஸ்பெர்ம் வித் ஓவம். அதாவது விந்து செல்களும் அண்டு செல்களும் சந்திப்பது முதல்ல இந்த நேச்சுரல் மெத்தடில் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேச்சுரல் மெத்தட் அகைன் எத்தனை டைப்ஸாக பிரிச்சுட்டாங்க? 4 டைப்ஸ். நம்பர் 1 rhythm method, another one வேற என்ன சொல்லலாம்? another one is called safe period அப்படின்னு சொல்லக்கூடியது. second one coitus interruptus அப்படிங்கிறது. அடுத்து third one continuous abstinences. fourth one அப்படின்னு பார்த்தீங்கன்னா lactonial amnuria அப்படின்னு சொல்லக்கூடிய 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப்புக்கு போயிடலாம். பீரியாடிக் அப்ஸ்டென்சஸ் அல்லது ரிதமிக் மெத்தட், சீரியக்க முறை அல்லது கால இடைவெளி முறை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓவிலேஷன் அக்கர்ஸ் அட் about the 14th day of menstrual cycle. Ovum services for about 2 days. Sperm remains alive for about 72 hours in the female reproductive tract. Coitus is to be avoided during this time. அதாவது மாதவிடாய் சுழற்சியினுடைய 14வது நாளில், அதாவது ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் உண்டு. அந்த ப்ராசஸை எத்தனை டைப்பாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. அதில் 14th டேஸில் ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். அதாவது அண்டம் விடுபடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போது அந்த ஓவிலேஷன் டைமில் இந்த ஓவம் எத்தனை நாள் இருக்கும் சர்வே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days சர்வே பண்ணும். அதே போல் ஸ்பெர்ம் ரிமைன்ஸ் alive for about 72 hours. எப்படி 2 days ஓவம் உயிரோடு இருக்குமோ அதே போல் இந்த ஸ்பெர்மும் 72 hours என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்டில் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அவாய்டட் டியூரிங் திஸ் டைம் காய்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை அந்த டைமில் நம்ம அவாய்ட் பண்ணும்போது என்ன நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ ஸ்பெர்மும் ஓவமும் என்ன பண்ணக்கூடாது? மீட் பண்ணக்கூடாது. எப்போ? ஓவிலேஷன் பீரியட்ல மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்புக்கு பேர் பால் உணர்வு தொடர் தவிர்ப்பு முறை, கண்டினியூஸ் அப்ஸ்டென்சஸ் அப்படின்னு சொல்றது. கண்டினியூஸ் அப்ஸ்டென்சஸ் செகண்ட் மெத்தடு. கண்டினியூஸ் அப்ஸ்டென்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பால் உணர்வு தொடர் தவிர்ப்பு முறை. ஸோ அப்படின்னா என்ன? இஸ் த சிம்பிளஸ்ட், இது ரொம்ப சாதாரண முறை அப்படிங்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ரிலையபிள் வே டு அவாய்ட் ப்ரெக்னன்சி இஸ் நாட் டு ஹாவ் காய்டஸ் ஃபார் எ டிஃபைன்ட் பீரியட் தட் ஃபெசிலிட்டிஸ் கான்செப்ஷன். அதாவது மிகவும் எளிய நம்பகமான டைப் அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் டைப் எடுத்துக்கலாம். கண்டினியூஸ் சப்ஸ்டன்சஸ் இது ரொம்பவே ஈஸியான முறையும் நம்பகமான முறையாகவும் இது எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் இந்த காய்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த காய்டஸை நம்ம அவாய்ட் பண்ணும்போது ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் முறையிலே பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ஒன்.
அடுத்து தேர்ட் ஒன் காய்டஸ் இன்டர்பியூட்டஸ். காய்டஸ் இன்டர்பியூட்டஸ் மீன்ஸ் விலகல் முறை கருத்தடை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, இது ஒரு ஓல்டஸ்ட் டைப்பு தான். ஸோ இது பழமையான இந்த முறையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தடை இது முன்னாடி இந்த காய்டஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ த மேல் partner withdraws his penis before ejaculation, thereby preventing deposition of semen into a vagina. அதாவது பழமையான இந்த முறையில் விந்தணுக்கள் கலவி கால்வை அடையாதபடி ஆண்கள் விந்து திரவ வெளியேற்றத்திற்கு முன் விலகி கொள்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப் மூலமாகவும் என்ன நடக்கப்படுது, பெர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோனியல் ஆம்னோரியா. லாக்டோனியல் ஆம்னோரியா அப்படின்னா தமிழில் பாலூட்டும் கால மாதவிடாயின்மை அப்படிங்கிறது. அது காமனாக இது எங்கே நடக்கும், அப்படி எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ஃபீமேல் ப்ராசஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் தான் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா மென்சுரல் சைக்கிள் ரெஸ்யூம்ஸ் as early as 6 to 8 weeks from paturation. ஸோ அந்த மென்சுரல் சைக்கிள் அதாவது ஒரு பேபி பர்த் ஆன பிறகு ஒரு ஃபீமேலுக்கு என்ன செய்யாதுன்னா இந்த மென்சுரல் சைக்கிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ எந்த டைம் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6 to 8 weeks அப்படின்னு சொல்கிறாங்க. 6 to 8 வாரங்களில் இந்த மாதவிடாய் சுழற்சி எகைன் என்ன பண்ணுவோமா ஆஃப்டர் டெலிவரி, அதாவது டெலிவரிக்கு பிறகு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அப்படின்னு சொன்னால் மென்சுரல் சைக்கிள் ப்ராசஸ் இருந்தாலும் அந்த டைமில் அந்த ஃபீமேல் என்ன செய்ய போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா reappearance of normal ovarian cycle may be delayed for 6 months during breastfeeding. அதாவது அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால இந்த மென்சுரல் சைக்கிள் ப்ராசஸ் நார்மலாகவே 6 months என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா பிஃபோராக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பீரியாடிக் டைமை தான் நம்ம என்னென்னு சொல்கிறேன்னா லாக்டோனியல் ஆம்னோரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஓவரைன் சைக்கிள், இந்த டிலே இன் ஓவரைன் சைக்கிள் இஸ் கால்டு லாக்டோனியல் ஆம்னோரியா. லாக்டோனியல் அதாவது பாலூட்டும் கால மாதவிடாயின்மை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் சர்வ்ஸ் த நேச்சர். ஸோ இது என்ன முறைகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான முறையாக இருக்கும். பட் அண்ட் அன்ரிலையபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். ஸோ இந்த முறைகளில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையற்ற ஒரு கருத்தடை முறைன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் நம்ம பர்த் கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. சக்லிங் பை த பேபி டியூரிங் breast feeding stimulates the pituitary to secrete increased prolactin hormone in order to increase milk production. அதாவது இது ஒரு இயற்கையான ஆனால் நம்பகத்தன்மையற்ற ஒரு கருத்தடை முறைன்னு சொன்னாலும் இந்த குழந்தை என்ன செய்யணும்னா ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கிளான்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய கிளான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 6 glands ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அதில் டாப் மோஸ்ட் அல்லது இருக்கிறதுலேயே இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த கிளாண்ட் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரெஸ்ட் ப்ரீடிங் அதாவது ஒரு பர்த் ஃபீடிங் அப்போ என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டு என்ன செய்ய ஸ்டிமுலேட் ஆகி ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோலாக்டினஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அதில் மில்க் ப்ரொடியூஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இந்த மில்க் ப்ரொடியூசிங் எதோடு மிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதருடைய பிளட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மதனுடைய பிளட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகும்போது ப்ரோலாக்டினுடைய அளவு, மில்குடைய அளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுடைய ஹைப்போதலாமஸ், பிரெயின் ஏரியாவில் ஒரு ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போதலாமஸில் 2 வகையான ஹார்மோன் அப்படிங்கிறது செக்ரீட் ஆகுது. நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா GnRH. என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனடோட்ரோபிக் ஹார்மோன். GnRH அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அப்படிங்கிறது செக்ரீட் ஆகும். ஸோ அந்த கொனடோட்ரோபிக் ரிலீஸ் ஆகி ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட்ஸில் கொனடோட்ரோபிக் ஹார்மோனுடைய அந்த ப்ரொடியூசிங் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிரெஸ்ட் ப்ரீடிங் அல்லது பேபி பர்த்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த பாலூட்டுக்கு கூடிய நிலையில் நம்முடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ப்ராசஸ் நடக்குது. இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கிறது டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா பாரு, this high prolactin concentration in the mother's blood may prevent menstrual cycle by suppressing the release of GnRH, gonadotrophic hormone, gonadotrophic releasing hormone from hypothalamus and gonadotropin secretion from the pituitary. So இந்த முறைகளில்
என்ன நடக்குது அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைப் அப்படிங்கிற போது பேரியர் மெத்தட்ஸ். பேரியர் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரியர் மெத்தட் அப்படிங்கிறது தடுப்பு முறைகள். என்னென்ன முறைகளில் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், in these methods, the ovum and sperms are prevented from meeting so that fertilization does not occurs. ஸோ இந்த முறையில் அண்ட செல்லும் விந்து செல்லும் சந்திப்பது தடுக்கப்படுறதுனால கருவுறுதல் அப்படிங்கிறது நடக்கிறது கிடையாது. அப்போ அந்த பேரியர் மெத்தட் அப்படின்னா தடுக்கக்கூடிய முறைகள், அதாவது ஓவமும் ஸ்பெர்மும் மீட் ஆகாமல் தடுக்கக்கூடிய முறைகளை தான் நம்ம எத்தனை வகையில், ஒரு கெமிக்கல் முறையில் நம்ம தடுக்கலாம், மெக்கானிக்கல் பேரியரில் தடுக்கலாம், ஹார்மோனல் பேரியரில் தடுக்கலாம். அடுத்தது இன்ட்ரா யூட்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவைசஸ் மூலமாக இந்த பேரியர் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் கெமிக்கல் பேரியர் அப்படின்னு சொன்னா, அதாவது வேதிப்பொருள் தடுப்பு. கெமிக்கல் பேரியர்ல ஃபார்மிங் டேப்லெட், மெல்டிங் சப்போஸ்டரிஸ், ஜெல்லிஸ் அண்ட் creams are used as chemical agents that interactive the sperms in the vagina. அதாவது நுரைக்கக்கூடிய மாத்திரைகள். கெமிக்கல் முறையில் எதன் முறையில் நம்ம அந்த கரு உருவாகாமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரைக்கக்கூடிய மாத்திரைகளை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ், ஃபோமிங் டேப்லெட்ஸ், நுரைக்கக்கூடிய மாத்திரைகள். அடுத்தது உட்கரையும் மாத்திரைகள் மூலமாக, ஜெல்லிஸ் மூலமாக, நிறைய வகையான களிம்புகள் மூலமாக. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்ட் டு த ஸ்பெர்ம்ஸ் இன் த வஜீனா, அதாவது கலவிக்கால்வை விந்தணுக்களில் செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு சில வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் பேரியர். மெக்கானிக்கல் அப்படின்னா இயக்க முறை தடுப்பு. ஸோ எந்த முறையில் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகளை பயன்படுத்துறது மூலமாக ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்லலாம், இயக்க முறை தடுப்பு முறைகளை மேற்கொள்ளலாம். ஸோ இதில் இந்த முறைகளுக்குள்ள இந்த காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய காண்டம் அப்படின்னு சொல்லுவோம், குறிச்சுக்கோ. இந்த காண்டமை யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஏற்படாது, எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் டிசீஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையில் நமக்கு பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் ஒரு வகையில் ஒரு சிலருக்கு இது ஹெல்த் ப்ராப்ளத்தையும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. மெக்கானிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது, திஸ் கேன் ப்ரிவென்ட் கன்செப்ஷன். காண்டம்ஸ் ஷுட் பி டிஸ்கார்டட் ஆஃப்டர் எ சிங்கிள் யூஸ். காண்டம் ஆல்சோ safeguard the use from AIDS and STDs. காண்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப், எதனால் ஆனது அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கோ, இது எதனால் ஆனதுன்னா ஆட்டுத்தோல் பொருட்களை கொண்டு, அதாவது பாலியூரித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளினாலையும் ரப்பர்னாலையும் ஆட்டுத்தோல் பொருட்களை கொண்டும் ஸோ இந்த பேரியர் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சில வகையில் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாத வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில மெத்தடில் நமக்கு இது ப்ராப்ளத்தை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா diaphragm, cervical caps and valves. Diaphragms, another one cervical caps and valves அப்படின்னா என்ன, are made of rubber. எதனால் ஆனது, இந்த மூணுமே diaphragms, cervical caps and valves, இது மூணுமே ரப்பரால் ஆனதாக இருக்கும். Inserted in the female reproductive tract to cover the cervix before coitus in order to prevent the sperms from entering the uterus. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்மையான ரப்பர் பொருளால் ஆன இந்த பொருள் பெண்களுடைய கலவி கால்வாயில் பொருத்தப்படுறதுனால ஸோ அப்போ என்ன நடக்கிறதுல ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகிறதுல உள்ள நுழையிறது கிடையாது. இது ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் பேரியர். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் பேரியர். இட் ப்ரிவென்ட்ஸ் த ஓவரிஸ் ஃப்ரம் releasing the ova and thickness the cervical fluid which keeps the sperm away from the ovum. அதாவது அண்டகத்திலிருந்து அண்ட செல்கள் விடுபடுதலை தடுப்பதுடன் கருப்பையினுடைய வாய் திரவத்தை கெட்டியாக்கி விந்து செல்கள் அண்ட செல்களுடன் இணைவதை தடுக்குது. அப்போ ஹார்மோனல் பேரியர் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்மோனல் பேரியர் அப்படிங்கிறது அதாவது ஓவத்தை கெட்டியாக்கிடும். அப்போது பேபி பர்த் அப்படிங்கிறது டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்மோனல் பேரியர். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ். அடுத்தது ஒன்று ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படிங்கிறது வாய் வழி கருத்தடை மாத்திரைகள் அப்படின்னு சொல்லலாம்.
ஓரல் செப்டிஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாத்திரைகளை யூஸ் பண்ணுறதுனால FSH அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஓரல் கான்செப்டிஸில் 2 வகையான FSH அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம், அண்ட் LH அப்படின்னு சொல்லக்கூடிய லூட்டினைசிங் ஹார்மோன். இது ரெண்டுமே இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் மூலமாக தடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பாரு, pills are used to prevent ovulation by inhibiting the secretion of FSH and LH hormone. FSH and LH hormones. A combined pill in the most commonly used birth control pill. It contains synthetic progesterone and estrogen hormone அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பொருட்கள் அண்டகத்திலிருந்து அண்ட செல்கள் விடுபடுதலை தடுக்கிறதோடு இல்லாமல் கருப்பை வாய் திரவத்தை கெட்டியாக்குறதோட இல்லாமல் FSH அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு, LH அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்லேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அந்த ஓவம் செல் விடுபடுதல் தவிர்க்கப்படுது. அதே போல் நிறைய வகையான மாத்திரைகள் பலர்னால யூஸ் பண்ணுறதுனாலையும் நேச்சுரல் அதாவது ஆர்டிஃபிஷியல் டைப்லேயும் ப்ரோஜெஸ்டரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களில் இந்த ஓரல் கான்செப்டிஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லக்னோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னோவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏரியாவில் CDRI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். சரியா? ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அண்டர்லைன் பண்ணிக்கோ. CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் லக்னோ. லக்னோவில் ஒரு ரிசர்ச்மெண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன? மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சகோலி சகோலி அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தடை மாத்திரையில் சென்ட்ரோக்ரோமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு அல்லாத பொருள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னதுன்னா ஹார்மோன்கள் மூலமாக இந்த பேரியர் அப்படிங்கிறது மெத்தட்ஸ், பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் காப்பர் ரிலீசிங் நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ். இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ் அதாவது IUDS அப்படிங்கிறது. IUDSனா என்ன? intra-uterine devices அப்படிங்கிறது are inserted by medical experts in the uterus through the vagina. மருத்துவ நிபுணர்களால் பெண்களின் கலவி காய்வாய்கள் வழியாக கருப்பைக்குள்ள பொருத்தப்படக்கூடிய ஒரு கருவிதான் என்னன்னு சொல்றேன்னா இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிவைசஸ் எத்தனை டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முறைகள் இருக்குது. ஒன்று காப்பர் ரிலீசிங் டிவைசஸ், அதாவது IUDS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பும், அனதர் ஒன் ஹார்மோன் ரிலீசிங், இதுவும் என்னதான் IUDS தான், இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இந்த முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தாமிரத்தை வெளிவிடக்கூடிய ஒரு வகை, காப்பரை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் அப்படின்னு சொல்லலாம். இந்த காப்பர் மூலமாக பெட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த காப்பர் காப்பர் வெளியிடக்கூடிய இந்த வகை ஹார்மோனை கூட என்ன செய்யணும் வெளியிடக்கூடிய ஒரு வகையில் இதை எடுத்துக்கலாம். இது ஒரு மருந்து இல்லாத முறை அப்படின்னு சொல்லலாம். காப்பர் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்மளுடைய ட்ராக்ல ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு நம்ம என்ன இருக்குதுன்னா பெட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த காப்பர் டைப்பில் தான் என்ன செய்கிறாங்கன்னா பெட் கண்ட்ரோலையே முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோன் ரிலீசிங், அதாவது these devices are available as copper releasing IUDS, hormone releasing IUDS and non medicated IUDS அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முறைகள் இருக்கும். அப்படின்னா பாகோசைட்டிக் டு ஸ்போம், அதாவது நிறைய செல் விழுங்குதல் அப்படிங்கிறது இது காப்பர் மூலமாக நடக்குது. IUDS இஸ் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் ஃபீமேல்ஸ் ஹூ வாண்ட் டிலே ப்ரெக்னன்சி. இந்த காப்பர் டிவைசஸை யூஸ் பண்ணால் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது தள்ளி போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தட் ஆஃப், இது மிகப்பெரிய இந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ் மெத்தடில் இது மிகப்பெரிய மெத்தடாக எல்லா இடத்துலையும் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியாவில் 95 இந்த காப்பர் மெத்தடை 95%லேருந்து 99% ஆஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மெத்தடாகவும் நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா
பெர்த்தை நம்மளுடைய ப்ரெக்னென்சி டைமை டிலே பண்ணணும், ஸோ கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெஸ்ட் மெத்தடை சொன்னால் காப்பர் ரிலீசிங் ஐயூடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலீசிங் ஐயூடிஎஸ் அகெயின் என்னதான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலீசிங் IUDs அப்படிங்கிறது differ from each other by amount of copper. இது மற்ற காப்பர் மெத்தடை விட ஸோ இதில் நிறைய வகையான அமௌண்ட் அப்படிங்கிறது ஆகிறது கிடையாது, காப்பர் மெத்தடில் ஆகிறது கிடையாது அப்படின்னு சொன்னான். ஸோ ஹார்மோன் ரிலீசிங் IUDs ப்ரொஜெஸ்ட்ராட் இதனுடைய தாமிரத்தினுடைய அளவை பொறுத்து காப்பரினுடைய அளவை பொறுத்து ஸோ கொஞ்சம் கொஞ்சம் என்னவாக ஆரம்பிக்கும், இந்த மெத்தடு வேரியேஷன் ஆக ஆரம்பிக்கும். CUT 380A CUT 380 அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் ஒன்று, ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். நவம்பர் T CU7 CUT 380 AG மல்டி லோட் 375 இந்த கருவிகள் மூலமாக நம்மளுடைய யூட்ரஸ்குள்ள இந்த காப்பரை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ காப்பரை என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதில் தாமிரம் சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்போம் ஓவத்துக்குள்ளே போகிறது தடை செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்மளுடைய யூட்ரஸ்குள்ளே இந்த காப்பர் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் இருக்கும், இந்த பெட் கண்ட்ரோல் மெத்தடில் இந்த காப்பர் ரிலீசிங் IUDs இந்த டிவைஸ் எத்தனை இயருக்கு நம்ம உடம்புல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 to 10 years அந்த நம்மளுடைய பாடியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஹார்மோன் ரிலீசிங் IUDs. ஹார்மோன் ரிலீசிங் IUDs அப்படின்னா என்ன, ப்ரோஜெஸ்ட்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பும், ரெண்டாவது LNG20 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஹார்மோன்களை வெளியிடக்கூடிய நம்மளுடைய யூட்ரஸ் நம்ம வெளியிடக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இந்த ரெண்டு டைப்பும் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதிலிருந்து ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மியூக்கஸ் மாதிரி ஒரு பொருளாக இருக்கும், கோழை போன்ற ஒரு பொருளாக இருக்கும். அந்த கோழை போன்ற ஒரு பொருளினுடைய ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணி அதனுடைய திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்போம் இன்ட்ரிபியூட் பண்ணாமல் அதை தடுக்கிறதுக்கான இந்த ஹார்மோனல் ரிலீசிங் IUDs அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் அதனுடைய ஓவம் அதனுடைய ஓவிலேஷன் பீரியடில் அதனுடைய தன்மையை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ரிலீசிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் மெடிக்கேட்டட் அப்படின்னு சொல்லுது IUD மருந்தில்லா உள்கருப்பை சாதனம் IUD நான் மெடிக்கேட்டட் IUD அப்படிங்கிறது ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். லிப்ஸ் லூப் இஸ் a double S-shaped plastic device அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, நெகிழி அல்லது துருப்பிடிக்காத இரும்பால் செய்யப்பட்டது தான் இந்த நான் மெடிக்கேட்டட் IUD அப்படிங்கிறது. ஸோ இது இரும்பால் செஞ்சுருப்பாங்க. இது லிப்ஸ் வளையம் அப்படி லிப்ஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை எஸ் வடிவ பிளாஸ்டிக் கருவியாக இருக்கும். ஸோ இந்த கருவியும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பரவரி. ஸோ டெம்பரவரி மெத்தட் தான் பார்த்தோம். ஸோ இதில் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பெர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு நிரந்தரமான ஒரு முறை. இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பர்த் கண்ட்ரோல் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெர்மனெண்ட்டான முறைக்கு சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெர்மனெண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் ஆர் அடாப்டட் பை த இண்டிவிஜுவல்ஸ் who do not want to have any more children. அதாவது இந்த முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் குழந்தை வேண்டாமன கருதும் மக்கள் எல்லாருமே இந்த பெர்மனெண்ட் முறை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன, ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொன்னால் அறுவை சிகிச்சை மூலம் இனப்பெருக்க ஆற்றலை நீக்குதல். அதாவது யூட்ரஸ்க்கு போகக்கூடிய 2 டியூபையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா சர்ஜிக்கல் முறையில் அறுவை சிகிச்சை முறையில் டியூபை ரிமூவ் பண்ணிட்டாலும் நமக்கு என்னதுன்னா அது ஒரு வகையான பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வகையான மெத்தட். ஸோ பெர்மனெண்ட் contraception method advised for male and female partners to prevent any more pregnancies. So மேலாக இருக்கட்டும்
ஃபீமேலாக இருக்கணும், பெர்த் கண்ட்ரோல் வேணும், பெர்மனெண்ட்டாக வேணும், ப்ரிவென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பார்ட்னரும் ப்ரிவென்ட் எனி மோர் ப்ரெக்னென்சிஸ். ஸோ ப்ரெக்னென்சி இல்லாமல் இந்த முறைகளை பின்பற்றலாம். It blocks the transport of the gametes and prevents conception. இது இந்த கேமெட்டை என்ன பண்ணுறாங்கன்னா தடுக்கக்கூடிய ஒரு முறைகளாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூபெக்டோமி அண்டர்லைன் பண்ணோம். டியூபெக்டோமி TUBECTOMY டியூபெக்டோமி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஜிக்கல் முறையில் ஸ்டெரிலைசேஷன் முறையில் உமன்ஸில் இருக்கக்கூடிய யூட்ரஸில் போகக்கூடிய டியூபை நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். Cut and tied up thigh a small incision in the abdomen or through vagina. அதாவது நம்மளுடைய யூட்ரஸ் போகக்கூடிய ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபெலோபியன் டியூபை கட் பண்ணி ஸோ டைட் அந்த கட் பண்ண அந்த டியூப் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன முடிச்சு போட்டு ஸ்மால் இன்சிஷன் அந்த நம்மளுடைய அடிவயிற்று பகுதியில் ஒரு ஸ்மால் இன்சிஷன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இந்த ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பாசிபிள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு டைப்பாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா திஸ் ப்ரிவென்ட்ஸ் ஃபெர்டிலைசேஷன் as well as the entry of the egg into the uterus. ஸோ நம்மளுடைய எக் எதுக்குள்ளே நுழையாது, நம்ம ஸ்பெர்ம் என்ன செய்யாதுன்னா நம்மளுடைய யூட்ரஸ்குள்ளே நுழையாமல் தடுக்கப்படுது. வாசக்டோமி அண்டர்லைன் பண்ணிக்கோ. வாசக்டோமி அப்படின்னு சொன்னீங்கன்னா விந்து குழல் தடை. நீங்கள் எப்படி டியூபெக்டோமி அப்படின்னு சொன்னமோ அதே போல் அனதர் ஒன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசக்டோமி அப்படிங்கிறது. ஸோ இது ஸ்பெர்ம் உள்ள நுழையாமல் தடுக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இஸ் த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் மேல் sterilization. In this procedure both vas difference are cut. So அவங்களுக்குள்ள vas difference என்ன பண்றாங்கன்னா cut and tied through the small incision of the scrotum to prevent the entry of sperm into the urethra. The vasectomy prevents sperm from heading off to penis as the discharge has no sperms in it. அதாவது ஸ்பெர்ம் அப்படிங்கிறது விதைப்பை, அதாவது ஆண்களுடைய விதைப்பையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன துளை வழியே விந்து நாளங்களை வெட்டப்பட்டு அந்த வெட்டப்பட்ட பகுதியை மீண்டும் இணைச்சு என்ன செய்யறாங்க முடிச்சா வச்சிருவாங்க. ஸோ இதனால் என்ன செய்யாதுன்னா இந்த ஸ்பெர்ம்ஸ் என்ன ஆகாது, ஃபீமேல் ட்ராக்டுக்குள்ளே உள்ள நுழையிறது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ரெண்டு முறைகள் வந்து என்னென்னா பெர்மனன்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுது. பெர்மனன்ட் மெத்தட்ஸ் அல்லது பெர்மனன்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெம்பரவரி டைப்பில் நிறைய இருக்குது. ஸோ இது என்னென்னா நம்மளாம் ஒரு சில டைமில் இந்த பெர்த் கண்ட்ரோல் ப்ரிவென்ஷன் நம்ம ஏற்படுத்திக்கக்கூடியது. இந்த பெர்மனன்ட் பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே நடக்க முடியாமல் தடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சஜஷன் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறோம். ஸோ இந்த சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தடில் மேலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வாசக்டோமி அப்படின்னு சொல்லலாம். ஃபீமேலாக இருக்கும்போது டியூபெக்டோமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு முறைகளை பெர்மனன்ட் முறையில் இந்த பெர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்த் கண்ட்ரோல் மெத்தட்னா என்ன, ஸோ அதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். டெம்பரவரி மெத்தட்னு ஒன்று, பெர்மனன்ட் மெத்தட்னு ஒன்று பார்த்தோம். இந்த டெம்பரவரி மெத்தட் அகைன் எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க, 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது, இல்லை நேச்சுரல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், அடுத்தது மெக்கானிக்கல் மெத்தட் அண்டு ஹார்மோனல் பேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. நேச்சுரல் மெத்தட் அகைன் எத்தனை டைப்ஸாக பிரித்தாங்க, 4 டைப்ஸாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம். பேரியர் மெத்தட் எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக பிரித்தாங்க. கெமிக்கல் பேரியர், மெக்கானிக்கல் பேரியர், ஹார்மோனல் பேரியர், இன்ட்ராயூட்ரின் டிவைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 டைப்பாக பிரித்தாங்க. ஸோ பெர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெத்தட் அப்படிங்கிறது 2 முறைகள். பெர்மனன்ட் மெத்தட் ஒன்று சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் தான் இருக்கும். ஸோ அது மேலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாசக்டோமி அப்படிங்கிற முறையிலும், ஃபீமேலாக இருக்கும்போது டியூபெக்டோமி அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்லையும் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நாளை கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் மெடிக்கல் இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, MTP அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஸோ நாளை கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.